வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தாவரவியல் பூங்காவில் மாலை நேரத்திலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் காணப்பட்டது. கூட்டமாக செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகை விடுமுறை மற்றும் வார விடுமுறையொட்டி உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் அனைத்து சுற்றுலா தலங்களும் களை கட்டியுள்ளது. உதகைக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். பண்டிகை விடுமுறை, பள்ளி விடுமுறை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாக உள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகத்தில் தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை கிடைத்த நிலையில் சுற்றுலா பயணிகள் உதகையை முற்றுகையிட்டுள்ளனர். தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இன்று அலைமோதியது. தாவரவியல் பூங்காவில் மாலை நேரத்திலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் காணப்பட்டது. கூட்டமாக செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். மாலை நேரங்களில் கடை வீதிகளில் நடைபயணம் மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் ஸ்வெட்டர், சால்வை, தொப்பிகள் வாங்க கடைகளில் குவிகின்றனர். சுற்றுலா பயணிகளால் வெம்மை ஆடை வியாபாரம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.